ஹாய் ஹலோ குட் ஈவினிங். எங்கே போகிறோம்? ஆண்டு விழா பார்க்க. யார் டான்ஸ் ஆடுறா? நிதர்சன் சாதர்சன். சித்தி சாதர்சன் சாதர்சனும் நிதர்சன் வந்து யோகா செய்ய போகிறான். சரியா, வாங்க நம்ம எங்கன்னு பார்க்கலாம். அப்படியே வீட்டில் இருந்து ஒரு 5:30க்கா கிளம்பணும். ஈவினிங் டைமுங்கிறதால வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. மயில்கள் அங்கங்கே வயலில் தீனி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்கலான்னு பார்த்தா மயில் பறந்து ஓடிடுது, இல்லையா வண்டி வேகமாக போயிடுது. அப்புறம் ஒரு வழியாக 2 மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அப்படியே அழகாக எடுத்துகிட்டு ஈவினிங் போல் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு 6:30க்கா பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து சேர்ந்துட்டோம். வடுகப்பட்டியில் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அதில் தான் ஸ்ரீ ஜெயேந்திரா வித்யாலயா ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. சரினா அக்கா பையன் யோகா செய்கிறதா சொன்னான். சரி வான்னு கூப்பிட்டாங்கிறதுக்காக சரி பார்க்கலாம், சண்டே தானே அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அது இல்லாமல் சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்வீன் சுல்தானா மேம் தான் ஸ்பீச்சர் வந்திருந்தாங்க. அதுக்காகவே போயிருந்தோன்னு கூட சொல்லலாம். அவங்க பேசுகிறத கேட்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 8:30க்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கே வந்துட்டாங்க. அவங்க கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்தோடனே எல்லாம் பசங்களே, யாரும் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு ட்ரம் செட்டு அலௌன்ஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. பசங்களே அவங்கவுங்க ஸ்கூலில் சொல்லித்தர அந்த ட்ரம் செட்டு ஜால்ரா இதெல்லாம் வச்சு தட்டிட்டு அவங்கள வெல்கம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஃபங்க்ஷன் நடத்துகிறதுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், வழி நடத்துகிறவங்க மட்டும்தான். டீச்சர்ஸ் வெல்கம் பண்ணுறது, அவங்களுக்கு ஸ்பீச் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். இவங்களோட வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க, கேளுங்க. தமிழ்ச்சுடன் தமிழ் மாமணி ஆகிய பட்டங்களை பெற்று இருப்பவர். விருதுகள்: ராஜ் டிவி ஐடியாலஜிஸ்ட் அவார்ட், விஜய் டிவி தி மேக்கர் அவார்ட், ஹியூமன் கிளப் ஆச்சி மனோர்மா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், பாரதி அவார்ட். ஒரு 9 மணிக்கா வந்து ஸ்பீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க சுல்தானா மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காமெடியாக பேரண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு அவங்களையும் ஃபன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு குறிப்பும் எஜுகேஷன் பற்றியும் பேசிட்டு அவங்களையும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் யோகா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4th ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து யோகா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவனும் அக்கா பையனும் ஒரு கிட்டத்தட்ட இதில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து 9வது லைனில் நின்றுட்டு இருந்தான். ஆளே அடையாளம் தெரியல. தூரத்துலேருந்து பார்க்கவும் இவங்க இங்கே செஞ்சிட்ருக்கிறதுக்கு தூரம் எல்இடி டிவியில் பார்த்தனால ஃபேஸ் வந்து அந்தளவுக்கா தெரியல. ஆனால் ஒவ்வொன்றத்தையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க. இதுக்கு பேர் பார்த்திங்க, இவ்வளோ நாளாக நான் ஜிம்னாஸ்டிக்குன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இதுக்கு பேர் தான் யோகான்னு சொல்லி அப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா நாம் ஸ்கூலில் படிக்கிறப்போ யோகாங்கிறது அமைதியாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறதும், வலது பக்கம் மூச்சு இழுத்து இடது பக்கம் விடுறதும், இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் விடுறதும் தான். நான் 90 கிட்ஸில் ஸ்கூல் டேஸில் யோகானா இதுதான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பெற்றதுங்க கையை வலிக்கிறதும் காலை வலிக்கிறதும் தலையை அடியில் வைக்கிறதும் காலை மேலே வைக்கிறதும் தான் யோகான்னு சொல்கிறாங்க. அதுவும் பிசாசு படத்தில் பேய் நடந்து போகும் பாருங்க, அந்த மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்னடா இதெல்லாம் நம்ம டிவியில் கிராஃபிக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோமே, இதெல்லாம் ஒரிஜினலாக கூட இப்படிலாம் நடப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறமேட்டுக்கு தாங்க தெரிஞ்சது. வீட்டிலே தலையை தூக்கி காலை மேலே வைக்கிறதும் மேலேருந்து கீழே வைக்கிறதும் பண்ணிகிட்ருப்பான். நான் கூட நினச்சேன் அவனுக்கு ஜிம்னாஸ்டிக்குன்னு சொல்ல தெரியாமல் யோகான்னு சொல்கிறானாட்டுக்குன்னு நினச்சேங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு தான் ஜிம்னாஸ்டிக் எது யோகா எதுன்னு தெரியல. இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் தான் சரியில்லை, மூச்சை இடது பக்கமாக விட்டா யோகா அப்படின்னு சொல்லி நமக்கு தான் புதுசாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களாம் எண்டிங் பாயிண்ட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சுங்க. எனிவே இதெல்லாம் பார்த்துட்டு கையை வலிக்கிறதும் காலை வலிக்கிறதும் காலை தூக்கி மேலே போகிறதும் இந்த மாதிரி தலைகளாக நடக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதையெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10 மணிக்கா டிஃபன் கொடுத்தாங்க. டிஃபன்னா சாம்பார் சாதம், ஒரு வாட்டர் கேன் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு, எப்போவும் நம்ம ஒரு வேலை பார்ப்போம் பார்த்திங்களா, சாப்பிட்டு அப்படியே சேருக்கு அடியில் சாப்பிட்டதெல்லாம் போட்டுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி அந்த வேலையும் பார்த்துட்டு பையனும் அப்படியே யோகா செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டான். அவனையும் சாப்பிட வச்சு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம்.
8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த 4th ஸ்டாண்டர்ட் பையன் முடிக்கவே மணி 11 மணி ஆயிடுச்சு. இன்னும் 5th, 6th, 7th, 8th ஸ்டாண்டர்ட்லாம் எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாங்கன்னு தெரியல. ஆனால் ஃபங்க்ஷன் என்னமோ 5 மணிக்கே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 6:30 போகிறப்ப பாதி சாங்ஸ் எல்கேஜி, யூகேஜி இவங்க எல்லாமே ஆடி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் 12 மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் போலட்டுக்கு. நாங்கள் ஒரு 11 மணிக்கா பார்த்துட்டு கிளம்பிட்டு வந்துட்டோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். யோகா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்